உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. ஓகே, தொடர்ந்து ஒரே ஒரு நிமிடம். இப்போது குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். முதலமைச்சருக்கு அடுத்ததாக இந்த அதிகார மட்டத்தை நம்ம பார்க்கணும். திரு துரைமுருகன், திரு KN நேரு, அதன் பிறகு திரு பொன்முடி அவர்கள். அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்ட பிறகு அமைச்சர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வது அப்படின்றது முறை, மரபு. அந்த அடிப்படையில் இந்த குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் 15% மிகாமல் அமைச்சர்கள் இருக்க வேண்டும் அப்படின்றது வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு விதியாக இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் தான் தமிழக அமைச்சர்கள் முதலமைச்சரையும் சேர்த்து 35ஆக இந்த எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. 35 அமைச்சர்கள் வரை தான் 234 தொகுதிகள் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அமைச்சர்களாக இருக்க முடியும். ஒரு முழு அமைச்சரவை முழு எண்ணிக்கையில் செயல்படுகிறது அப்படின்றத இந்த நம்பர் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அமைச்சரவை பதவியேற்பு விழா முடிந்த பிறகு மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கிளம்பி செல்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். திரு TR பாலு அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகிறார். அந்த காட்சிகளை ஒரு நிமிஷம் பார்க்கலாம். விமர்சனங்கள் எப்படி பாக்குறீங்க சார்? விமர்சனங்கள் எல்லாம் சமாளிப்பார், நீ விடுங்க. நீங்க கொஞ்சம் உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.